சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தகவல்கள் பரிமாற்றம் என்பது பண்டைய காலத்திலிருந்து புறாக்களின் கால்களில் கடிதங்களை கட்டி அனுப்பியதும் அதற்கு பிறகாக ஒவ்வொரு உருமாற்றமாக இந்த தகவல் பரிமாற்றம் காலத்தினுடைய உருமாற்றத்தில் அதுவும் உருமாற்றம் பெற்று வந்தது. தற்பொழுது இந்த தகவல் பரிமாற்றம் என்பது நவீன முறையில் கணினி வளர்ந்த காலத்தில் இமெயில் என்கிற மின்னஞ்சல் என்கிற உருமாற்றம் பெற்றது. அதாவது ஒரு தகவலை ஒரு கணினியிலிருந்து இணையம் தொடர்பு இருக்கிற ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு மெசேஜ், அதாவது தகவலாகவோ டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ புகைப்படங்களாகவோ வீடியோ பதிவுகளாகவோ பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான ஒரு வழியாக இந்த மின்னஞ்சல் இமெயில் பார்க்கப்பட்டது. பின்னாளில் வெகுவாக போற்றப்பட்ட எல்லோராலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மின்னஞ்சல் மாறிப்போனது. இந்த மின்னஞ்சலை கண்டுபிடித்தது யார்? இந்த மிகப்பெரிய கேள்விக்கு பதிலாக இருப்பது இந்த மின்னஞ்சல் என்கிற ஒரு விஷயத்தை, இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர் என்கிற பெருமை நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. இந்த தமிழர் சமீப காலமாக இந்த மின்னஞ்சல் கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலத்திற்கு பிறகே இதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிற இந்த சூழலில் இந்தியாவில் போதுமான அளவிற்கு அங்கீகாரம் இல்லதால் அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இந்த கண்டுபிடிப்பை அரங்கேற்றி அங்கேயே அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் நம்முடைய அரங்கத்திற்கும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அவருடைய பெயர் சிவா ஐயாதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நிச்சயமாக இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தாலும் தகவல் பரிமாற்றத்தை வேறு ஒரு பரிமாணத்திற்கு கொண்டு சென்ற ஒரு பெருமை நிச்சயமாக உங்களை சேரும். அந்த வகையில் இந்த இமெயில் கண்டுபிடிப்புக்கான ஒரு அடித்தளம் உங்களுக்கு எப்படி உருவானது? தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எந்த காலத்தில் நீங்கள் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றீர்கள்? குறிப்பாக 14 வயதில் நீங்கள் இந்த இமெயிலை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு உங்களுக்கு எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைத்தது? அமெரிக்காவில் எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைத்தது? சரி, வணக்கம். நான் தமிழில் பேசுகிறேன், பட் இங்கிலீஷும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். இப்போ 1963 தான் நான் இங்கே பிறந்தேன். அம்மா திருநெல்வேலி, அப்பா ராஜபாளையம். 1970 யூஎஸ்க்கு போனோம். அப்போ போன அப்புறம் அம்மா அண்ட் அப்பா செட்டில் முதல்ல ஒரு பேட்டர்சன், நியூ ஜெர்சி, வெரி புவர் சிட்டி யூஎஸில். பட் அங்கே பேட்டர்ஸ்லேருந்து லிவிங்ஸ்டன், நியூ ஜெர்சி போனோம். இப்போ 14 ஏஜில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. அந்த சம்மர் ஆஃப் 1978 நியூயார்க் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ஸ்கூலு, அங்கே 40 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணேன். இது வெரி வெரி ஏர்லி டைம் 1978. ஸோ நான் நியூ ஜெர்சிலேருந்து ட்ரெயின் எடுத்து நியூயார்க்குக்கு போவேன் 5 AM in the morning. அங்கே போய் 7 கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் ஸ்டடி பண்ணேன். ஃபோர்ட்ரான், கோபால், PL1. அது முடிச்ச அப்புறம் அம்மா ஒரு சிஸ்டம்ஸ் அனலிஸ்டாக இருந்தாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி ஆஃப் நியூ ஜெர்சி இன் நியூயார்க்கில். அப்போ அம்மா சொன்னாங்க, சிவா நீ நிறைய முடிச்சிருக்க. இங்கே ஷி இன்ட்ரடியூஸ்ட் மீ டு ஒரு ஃபிசிசிஸ்ட். அவர் பேர் லெஸ் மைக்கேல்சன். அவர் சொன்னார், சிவா இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த இன்டர் ஆஃபீஸ் மெயில் சிஸ்டம் இருக்குது. அந்த இன்டர் ஆஃபீஸ் மெயில் சிஸ்டம் த மெயில் சிஸ்டம் ஆஃப் தி என்டையர் காலேஜ். இப்போ ஒரு ஆஃபீஸில் போனால் அந்த காலத்தில் ஒரு டைப்ரைட்டர் இருக்கும், பேப்பர் இருக்கும், கார்பன் காப்பி இருக்கும். ஒரு செக்ரட்டரியில் இன்பாக்ஸ் இருந்திருக்கு, அவுட் பாக்ஸ், டிராஃப்ட்ஸ், ஃபைல் ஃபோல்டர்ஸ், ட்ராஷ் பக்கெட். அங்கே ஒரு ஆஃபீஸ் பாய் வருவான், அவுட் பாக்ஸ்லேருந்து இன்பாக்ஸ்லேருந்து எடுத்து டெலிவர் பண்ணுவான். இந்த ஹோல் சிஸ்டம். ஸோ என் சேலஞ்ச் கேட்டாங்க, நீ இந்த ஹோல் சிஸ்டம் எடுத்து எலக்ட்ரானிக் வெர்ஷனை க்ரியேட் பண்ணு. அதான் இமெயில். ஸோ அந்த என்டையர் எலக்ட்ரானிக் வெர்ஷனை 50,000 lines of code எழுதினேன். அந்த 3 campuses கனெக்ட் பண்ணேன். அண்ட் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணேன். அண்ட் 1982 அந்த போய் காப்பி ரைட் பண்ணேன், August 30th, 1982. இப்போ அந்த என்டையர் இமெயில் சிஸ்டம் in all of these components, inbox, outbox, folders, simple exchange of text messagesல அந்த ஹோல் சிஸ்டம் தான் இமெயில். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து பேசுறேன். பரணி சார் என் பேரு. சொல்லுங்க பரணி. வணக்கம் சார். சிவா ஐயா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னா சார். இமெயில ஒரு தமிழர் கண்டுபிடிச்ச நிச்சயம் பெருமையா இருக்கு. இந்த நியூஸ் பெரிதா விளம்பரம் எனக்கு போன வருஷம் தான் சார் தெரியும். சரி, அவர் இமெயில கண்டுபிடிச்ச தமிழர்ன்ட்டு. இது ஏன் பெரிதா விளம்பரப்படுத்தவில்லை அப்படிங்கிறது வேற யாருக்குமே தெரியல. இப்ப நம்ம ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு, அதெல்லாம் கேட்கலாம்ட்டு. நீங்க பேசலாம், அவர்கிட்ட நேரடியா பேசலாம். ஆமா, வாழ்த்துக்கள் சார். வணக்கம் தம்பி. ஸோ என்ன ஆகிட்டு தெரியுமா, இப்போ நம்ம ஒன் ஆஃப் த நம்ம ஹேபிட்ஸ் தமிழியன்ஸ் நம்ம டூ மச் ப்ரொமோட் பண்ண மாட்டிருக்கோம் நம்ம செல்ஃப்ஸை. அப்போ நம்ம நல்லா வேலை பண்ணு, அதான் இம்பார்ட்டண்ட்டு. 1978 இமெயிலை கண்டுபிடிச்சேன். அப்போ 1980 கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. 1982 காப்பிரைட் கிடச்சி. இப்போ MITக்கு வந்தேன். இப்போ 2011
எங்கள் அம்மா after she passed, she had saved அந்த எல்லா artifacts, papers, documents. டைம் மேகசின் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, எனக்கு கேள்விப்பட்ட நீங்கள் தான் இமெயில் க்ரியேட் பண்ணது, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட காமிக்கிறீங்க. ஸோ we showed it to them. அவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க, the man who invented email. After that, Smithsonian Institution, the biggest museum United States, அவங்க வந்து they wanted all my documents to put in the Smithsonian. அது February 16th வந்துச்சு. After that தான் பெரிய நியூஸ் வந்துச்சு, because once the documents Smithsonianல போன, once they were put there, that created the news. So அதுக்கு தான் it's taken 35 years for the news to come out. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட போன்ல மட்டும் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம், நான் பாபநாசத்துல இருந்து மோகன் பேசுறேன் சார். சொல்லுங்க மோகன் சார். சார், ஐயாத்துறை சாருக்கு என்னோட வாழ்த்து தெரிவிக்கிறதோட அவரோட தொடக்க கல்வி எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். சரிங்க, நிச்சயமாக நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார், உங்களுடைய தொடக்க கல்வி ஆரம்ப கால அந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த நேரோட கேள்வி. ஆமாம், இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். என் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் வந்து 2 பார்ட்டு. ரொம்ப வந்து நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் நான் படித்தேன். யங் ஏஜில் நல்ல ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் என்கிட்ட இருந்தாங்க. இந்த ஹை ஸ்கூலில் எம்ஐடி நல்ல எஜுகேஷன், பட் ஹை ஸ்கூலில் வந்து எக்ஸலண்ட் டீச்சர் இருந்துச்சு. ஆல்சோ அப்பா நம்ம நிறைய எஜுகேஷன் எம்ஃபசைஸ் பண்ணாங்க. நானும் அப்பாவும் ஒரு 2-3 in the morning உட்காந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம், நிறைய இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அதான் என் எஜுகேஷன். ஸோ அந்த இமெயில் பண்ணதை இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து ஆல்சோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க டு ஆக்சுவலி கிரியேட் சம்திங். ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் சும்மா கிளாஸ் ரூம், பட் ஆல்சோ இந்த ப்ராக்டிக்கல் என்வாயர்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் சம்திங். அதான் கீ எனக்கு சக்ஸஸ், ஐ திங்க். நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் கோவிந்தன், நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க கோவிந்தன். சார், லாஸ்ட்டாக சார் திருவண்ணாமலைக்கு வந்தார் எஸ்கேப் இன்ஜினியரிங் காலேஜுக்கு. சரி. அதான் சார், ஒரு தமிழன் நம்ம இதுல இருந்து ஒரு இமெயில கண்டுபிடிச்சாருன்ற தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப பெருமிதமா இருக்கு. சரிங்க, அதுக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் சார். நன்றி. தொடர்ந்து பேச நிகழ்ச்சி பாருங்க. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். என்னோட பேர் பிரியாங்க. சொல்லுங்க பிரியா. நான் மிஸ்டர் சிவாக்கு வந்து நான் விஷ் பண்ணணும். அது இல்லாம அவரோட என்ன வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிறைய வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அட் த லெவல் என்ன அப்படிங்கிறது அந்த நேரோட. சரி, வணக்கம். பேசலாமா? நானு பேசலாம் பிரியா. வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? சார், நான் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பாக்குறேன். எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நம்மளோட இந்தியால இருந்து ஒருத்தர் வந்து இமெயில் இது பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு ரொம்ப விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானு சரி, தேங்க் யூ. நீங்க என்ன உங்களோட எஜுகேஷன் பத்தி மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, என் எஜுகேஷன் வந்து நிறைய இன்டர் டிசிப்ளினரி. அது என்னன்னு தெரியுமா பிரியா? யங் ஏஜில் நிறைய டிஃப்ரெண்ட் இது படித்தேன். ஸோ ஹை ஸ்கூல் வந்து யூஎஸில் பண்ணேன். 1981 எம்ஐடி போனேன். எம்ஐடியில் போனப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணேன். அது முடிச்ச அப்புறம் 1986 வெளியில் போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனி முடிச்ச அப்புறம் ஒரு 3 years லேட்டர் திருப்பி எம்ஐடிக்கு வந்தேன். அங்கே வந்து விஷுவலைசேஷன் அண்ட் கிராஃபிக் டிசைன் எம்ஐடி மீடியா லேபில் ஸ்டடி பண்ணேன். அண்ட் அட் த சேம், அது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் எம்ஐடியில் அப்ளைட் மெக்கானிக்ஸ் ஸ்டடி பண்ணேன். ஸோ 2 different fields. அது முடிச்ச அப்புறம் பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மிடில் ஆஃப் த பிஹெச்டி வந்து இந்த கிளின்டன் ஒயிட் ஹவுஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய செப்பரேட் ஃப்ரம் இமெயில் 1993 அவங்கள்ட்ட நிறைய இமெயில் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணாங்க. அந்த கான்டெஸ்ட் நான் வின் பண்ணேன். ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் 1993. அது 10 வருஷம் பண்ணேன் அந்த கம்பெனி. தென் 2003 திருப்பி எம்ஐடிக்கு வந்தேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பேச அந்த சித்தா மெடிசன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என் பேர் லோகராஜ், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் சிவா சார் கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்க, பேசலாம். சொல்லுங்க தம்பி. சார் வணக்கம், என் பேர் லோகராஜ். வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ரொம்ப நாளா உங்களை பத்தி நான் பத்திரிகைகள் எல்லாம் படிச்சுட்டு வரேன் சார் அடிக்கடி.
இப்போ உங்களுடைய அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம இந்தியாவில் கூட அந்த இமெயில் சம்மந்தமாக மற்ற ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக அந்த கல்வி இதெல்லாம் தொடங்கினா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் சார். நல்லா ஆமாம். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குங்களா சார்? அவர் கேட்குற வாட் ஆர் த லோகராஜ், உங்களுடைய கேள்வி திரும்ப கேளுங்க. அதாவது இந்தியாவில் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அந்த ஆற்றலை பயன்படுத்தி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கலாம் இல்லைங்களா? இமெயில் சம்மந்தமா, இன்டர்நெட் சம்மந்தமாலாம். சரிங்க, நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், மல்லிராஜா ஃப்ரம் மதுரை சார். சொல்லுங்க ராஜா. வணக்கம் சார், சார்ட்ட பேசணும் சார். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உலகம் முழுக்க பலர் பயன்படுத்துற இமெயில் நம்மள ஒரு ஆள் கண்டுபிடிச்சாருங்கிறது நமக்கு பெருமையான விஷயம் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி ராஜா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர்கள் இந்தியாவில் இது தொடர்பான கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், இது சார்ந்த இன்டர்நெட் இமெயில் சார்ந்த விஷயங்களுக்கான இன்ஸ்டிடியூஷனை ஏன் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த நேரோட கேள்வி. Why don't we start India institutes? Yes, in India. To support innovation. Yes. அது பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணணும். இந்தியா இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு over 5,000 years, நம்ம தமிழியன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் have been the greatest innovators on the planet. இப்போ இந்த invention of email is not just ஏன் invention, பட் நம்ம தமிழியன் invention. ஸோ இந்தியாவில் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணணும், நாட் ஜஸ்ட் எஜுகேஷன் பட் டு சப்போர்ட் இனோவேஷன். டெஃபினட்டாக பண்ணணும். சார், இப்போ 14 வயதுல நீங்க இந்த இமெயிலுக்கான கண்டுபிடிப்பை தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவில் இதற்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருந்தது? இந்தியாவில் இமெயிலை அங்கீகரிக்காததற்கான காரணம் என்ன? எதுக்கு இங்கே பண்ணல? அது ஒரு வெரி வெரி குட் கொஸ்டின். இப்போ எதுக்கு யூஎஸ்ல இமெயில் வந்துச்சு, எதுக்கு இங்கே வரலன்னு கேட்குறீங்களா? ஸோ அந்த கீ சிச்சுவேஷன் வந்து இப்போ ஹிஸ்டாரிக்கல். இப்போ நம்ம யூஎஸ் சிச்சுவேஷனை பார்த்தோன்னா, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆள்களை வந்து இப்போ ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா சண்டை பார்த்து ஒரு ஃப்ரீயர் கண்ட்ரி கிரியேட் பண்ணாங்க. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணி யூ கேன் இனோவேட். இந்தியா வந்து இன்னும் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் இன்னும் இருக்குது. இப்போ வந்து பட் ஐ ஹவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்தியாவில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸை வந்து ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவங்க மிஸ்டேக்ஸை பண்ண சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் இனோவேஷன் வந்து மிஸ்டேக்கை பண்ணி தான் வரும். அண்ட் ஆல்சோ நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட் நான் 14 வருஷம் இருந்தேன். பட் எங்கள் பாஸ் வந்து 35 years old. He didn't treat me like ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் இக்வாலிட்டி நம்ம வந்துச்சுன்னா நம்ம ஆல் த யூத் நல்லா ப்ராப்பராக கிரியேட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட் கொடுக்கணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இளம் தலைமுறையிற்கான கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து ஊக்குவிக்க வேண்டிய இந்திய அரசு முறையாக இதை செய்திருந்தால் நிச்சயம் இந்தியா கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு தமிழராகத்தான் சிவா ஐயாதுரை அவர்கள் இருந்திருப்பார்கள். இன்னும் இவர் கண்டுபிடித்த இந்த இமெயில் தொடர்பான விஷயங்களுக்கு இந்தியாவில் எதற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போனது? தொடர்ந்து இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிவா ஐயாதுரை அவர்கள் எத்தனை நாட்கள் பணியாற்றினார்? தொடர்ந்து பேசலாம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. கிட்டத்தட்ட 50,000 வரிகளை கொன்ற ஒரே ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் ப்ரோக்ராம் தான் தற்பொழுது இமெயில் என்கிற மென்பொருளாக நம் கண்முன்னே விரிந்து நிற்கிறது. நாம் நினைத்தவற்றை அனுப்பவும் பரிமாறிக்கொள்ளவும் தகவல்களையும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு மென்பொருள் சாதனமாக பயனாளர்கள் உபயோகிக்கிற அவர்களுக்கு ஏற்ற வகையிலான ஒரு மென்பொருளாக இன்றைக்கு இருக்கிற இமெயில் என்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு தமிழர் சிவா ஐயாதுரை என்பவரா. அவர் நம்மிடையே இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடன் பேச நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் சிவா சார்ட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். சொல்லுங்க தம்பி. வணக்கம் சார், என் பேர் சதீஷ். ஆமா, நானும் உங்களை மாதிரி நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி படிச்சு வந்திருக்கேன். நான் என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி தான். ஆனால் உங்களை மாதிரி நான் நிறைய சாதிக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கரெக்டான லீடு இல்லை. ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் எனக்கு நல்லா தெரியும். இதனால கரெக்டான லீட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7,000 ரூபா சம்பளத்துக்கு 4th டைமென்ஷன் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு நிறையா சாதிக்கணும்னு ஆசை இருக்கு சார். ஆமாம், என்ன கொஸ்டின் சதீஷ்?
சதீஷ், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. சார், பொதுவாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான இளைஞர்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ மென்பொருள் துறையிலேயே எந்த துறையிலும் சாதிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான அங்கீகாரம் முறையாக இல்லை. நிச்சயமா அவருடைய பொருளாதார ரீதியா பினான்சியல் வைஸா பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் புவர் லெவல்ல இருக்கிற பட்சத்துல அவர்கள் சாதிப்பதற்கான ஏதாவது ஒரு புதுமையான ஒரு இன்னோவேஷனை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு? அதான் நல்ல கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, முதல் வந்து உங்கள் டு இனோவேட் உங்கள் என்வாயர்மெண்ட்லேயே பார்க்கணும் என்ன பண்ணலாம். தியரி இருக்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக பண்ணணும், என்ன பண்ணணும். இப்போ வந்து 1978 வந்து நான் வந்து அந்த ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்டில் இருந்தேன். அங்கே தான் ப்ராப்ளம் பார்த்தேன். ஸோ முதல்ல வந்து எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் கிளியராக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் அடுத்தவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற போட அந்த தியரியை விட்டுறணும். நம்ம நினைக்கணும் நம்மளே பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுவாங்க, லோக்கல் மென்டோர்ஸ். ஸோ நம்ம லோக்கலாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கணும், ஆர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு. நம்பர் 2. நம்பர் 3 வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் லேட்டர், பட் August 30th வந்து ஒரு இனோவேஷன் கார்ப்ஸ்ன்னு இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம யங் பீப்புளுக்கு ப்ராப்பர், எனக்கு வந்து 78ல் அம்மா அப்பா இந்த ஒரு டாக்டர் லெஸ் மைக்கேல்சன் ஒரு ஃபிசிசிஸ்ட் அந்த யூனிவர்சிட்டி தே கேவ் ப்ராப்பர் கைடன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கொஞ்சம் பைசா ஒன்று கொடுக்கல, அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த இனோவேஷன் கார்ப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடுல யங் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் கைடன்ஸ் த்ரூ மென்டோர்ஷிப், சம் மணி ப்ளஸ் சம் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க போகிறோம். அண்ட் அந்த ஹோல் இனோவேஷன் வந்து நம்பர் 1 திங் வந்து இனோவேஷன் வந்து தியரியாக இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுனா கஸ்டமரை கண்டுபிடிக்கணும். இப்போ 1978 என் கஸ்டமர்ஸ் வந்து இந்த செக்ரட்டரிஸ், டாக்டர்ஸ் ஒரு ஆக்சுவல் சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ பாட்டம் லைன் வந்து இனோவேஷன் வந்து வேக்யூமில் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் ஒரு கஸ்டமரை கண்டுபிடிச்சோன்னா நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவ்வளோ நல்லா இருக்காரு, செகண்ட் வெர்ஷன் பெட்டர் ஆகும். பட் கஸ்டமர் ஒரு டெலிவர் பண்ணணும் ரைட் ஃப்ரம் த பிகினிங். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேசும் மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் நிதின் மைக்கேல் பேசுறேன். I am studying in 9th standard. I know what are the ways to get an achievement. Can I speak to him? Yes. Yeah. பேசலாம். சொல்லுங்க. Talk to me. Yeah. Mr. Shiva? Yes, this is Dr. Shiva. சொல்லுங்க. இப்போ நான் 9th standard படிக்கிறேன். Yes. இப்போ நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்ததுனால நீங்க வந்து what are the better ways to get an easy achievement? What are the better ways to get easy achievement? Easy achievement இல்ல, என்ன ஒரு better ways to get achievement? சரி. So I think உங்க question வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அதான் கேக்குறீங்களா? How do you achieve? Okay, so I follow a certain approach to achieving anything in life. Number 1 வந்து clear ஒரு goal set பண்ணணும் தம்பி. புரியுதா? We have to have a very very clear goal of what we want. And the goal of வந்து we should be able to visualize it, which means we should be able to see the goal exactly what we want. Number 1. Number 2, the second thing is we need to acquire the proper knowledge. சரியா? That means if you don't have the knowledge or proper equipment, you have to be able to go acquire that. Number 3, repetition, which means you have to follow some schedule, some discipline on a regular basis, and the achievement proper to make it real. So number 1, proper vision, proper tools, and the third thing வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு டே நிறைய வேலை பண்ணிட்டு அடுத்த டே தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எவ்ரி டே ப்ராப்பராக ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் until the goal is achieved. Very simple, பட் நிறைய பீப்புள் விஷன் வைக்க மாட்டாங்க, கிளியராக விஷன் இருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் டூல்ஸ் இருக்காங்க. ஆல் 3 is necessary to achieve anything in life. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுவாக இந்த 14 வயதிற்கான அந்த கண்டுபிடிப்புக்கான அந்த அடித்தளம் அந்த 14 வயதில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து இந்த மென்பொருளை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அதை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு டெவலப் பண்ணி அதை வேறு வேறு வெர்ஷனுக்கு கொண்டு வருவதற்கு என்னமான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேசும் மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ சார். வணக்கம். நான் ரேவன் பேசுறேங்க சார், பூனேல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க ரேவன். சார் சார் கிட்ட பேசலாங்க சார்? பேசலாம். ஆமா சொல்லுங்க ரேவன். இமெயில் நீங்க இமெயில் இன்னோவேட் பண்றதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன் சார். Thank you. Sir. So actually I'm preparing for IIT sir. Great. So I'm not getting, it's very tough for me sir, how to improve analytical skills sir.
Yeah, it's a good question. The question is எப்படி analytical skills improve பண்ணணும். இப்போ analytical skills improve பண்ணணும் வந்து one is fundamental. சரி, அடுத்தது வந்து நிறைய ப்ராப்ளமை பண்ணணும் தம்பி, சரியா? ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்து நிறைய ப்ராப்ளம் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். இட்ஸ் நோ டிஃப்ரெண்ட் தென் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். தேர் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்ம பிரெயின், ஒரு காம்ப்யூட்டேஷனல் சென்டர் இருக்குது, அதை ட்ரெயின் பண்ணணும். சம் பீப்புள் ஒரு குயிக்காக வந்துடும், அதர் பீப்புளுக்கு கொஞ்சம் டைம் போடணும். ஸோ மை பிக்கஸ்ட் சஜஷன் உனக்கு வந்து இந்த அனலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பண்ணுங்க. அதர்வைஸ் you'll think you don't get it. பட் நிறைய ப்ராப்ளம் வந்தால் டெஃபினட்டாக வந்துடும். ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுக்கணும், ஒரு பாடி பில்டிங் அந்த மாதிரி ட்ரைனிங் வச்சு ஒரு ஸ்கெட்யூலை போட்டு ரெகுலராக ட்ரெயின் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணு. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் அபுதாபிலேருந்து பேசுகிறேன், மாயவரம் பாலா. சொல்லுங்க சார். டாக்டர் சிவா ஐயாதுரை கிட்ட பேசலாங்களா? தாராளமா பேசலாம், பேசுங்க. ஆமா, சொல்லுங்க தம்பி. வணக்கம் சார். அமிர்த்யா சென் வந்து எக்கனாமிக்ஸ்க்காக அவார்டு வாங்கினப்ப எல்லாரும் வாழ்த்து சொல்லி அவர் ஒரு திகட்டலான ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நாங்க வந்து நீங்க உலகத்துக்கே எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கீங்க, ஒரு தமிழனுக்கு. உங்களை வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது, அது நீங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களோட இன்ஸ்பிரேஷன், உங்களோட ரோல் மாடல்னு லைஃப்ல யாரும் எடுத்துட்டீங்க. கண்டிப்பா அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் உங்களோட ரோல் மாடல்னு கேட்டாக்கா நீங்க வந்து யாரை சொல்லுவீங்க? ஆமா, இட்ஸ் a good question. நான் வந்து சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட். என் வியூ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இட்ஸ் அபவுட் டெல்லிங் த ட்ரூத். எப்படி தமிழில் சொல்லுங்க ட்ரூத்ன்ட்டு? உண்மையை சொல்றது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அபவுட் டெல்லிங் த ட்ரூத். எனக்கு வந்து ரோல் மாடல்ஸ் வந்து people like Che Guevara, frankly. People, multifaceted people. He told the truth, he fought for his people. At the same time, he was a medical doctor. He also helped Yeligal also. So my view is in the invention, beyond email, is about building technology to help actually people. So my heroes, people like Che Guevara, Lenin is another one of my great heroes. They actually used intellectual skills to actually help lots and lots of people. So they're also innovators. They innovated new systems of political systems, or they innovated new ways of bringing people together. So those are my role models. நிச்சயமாக வரலாற்றில் புகழ் பெற்றிருக்கிற சே குவாரா, லெனின் போன்ற தலைவர்கள் தான் தன்னுடைய முன்மாதிரி என்கிற சிவா ஐயாதுரையும் நிச்சயமாக போராடித்தான் இமெயிலை இந்த உலகம் முழுவதற்கும் அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். இன்னும் சிவா ஐயாதுரையும் கேள்விகளும் வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணமே இருக்கின்றன. சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்தியாவினுடைய அழைப்பின் பேரில் இங்கிருக்கிற இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தில் வந்து பணிக்கு சேர்ந்த சிவா ஐயாதுரை அவர்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் மட்டுமே அந்த ஃபோரம் பணியாற்றிருக்கிறார். அங்கிருந்து வெளியேறி மீண்டும் அமெரிக்காவிற்கே சிவா ஐயாதுரை சென்றதற்கான காரணங்கள் என்ன, தொடர்ந்து பேசலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து அந்த பேக்ரவுண்ட் இன்னும் என்னென்ன மாதிரியான கல்விகளை நீங்கள் பயின்றீர்கள், மருத்துவம் சார்ந்து பயின்ற கல்விகள் குறித்து சொல்லுங்கள். ஆமாம், ஸோ ஹை ஸ்கூலில் முடிச்சப்பறம் 4 டிகிரி பண்ணேன். முதல் டிகிரி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடி சொன்னால, பிறகு வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பிறகு திருப்பி MIT வந்தேன். 2 மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன். ஒன்று வந்து இந்த விஷுவல் ஸ்டடீஸ், கம்ப்யூட்டர் விஷுவலைசேஷன், தி அதர் வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ். அது முடிச்சப்பறம் இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், எக்கோ மேல்ன்ட்டு 93ல் 10 இயர்ஸ் அதை ரன் பண்ணேன். பிறகு திருப்பி வந்து 2003ல் திருப்பி MIT வந்து ஒரு PhD பண்ணேன். அந்த PhD வந்து நம்ம சிஸ்டம்ஸ் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து பயோடெக்னு சொல்கிறாங்களே, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சித்தா மெடிசன், நம்ம தமிழ் சித்தா மெடிசன் எப்படி அதை ரீசர்ச் பண்ணி ப்ராப்பராக இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதான் ரீசர்ச் பண்ணேன் PhDயில். அது ஒரு நியூ டெக்னாலஜி பில்ட் பண்ண கால் CytoSolve. ஸோ 4 degrees MITல இருந்த தம்பி. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேசும் மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சிவா கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்கன்ற தகவலை சொல்லுங்க. ஐயா, என் பேர் மனோஜ், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மனோஜ், நீங்க பேசலாம் சிவா சார். சொல்லுங்க மனோஜ். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நிறைய சாதனை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். ஆமா, தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட 2 கேள்விகள் கேட்கணும் சார். ஒண்ணு வந்து இந்தியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து IT ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியை வந்து சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு சிலர் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்னேறணும், சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்பெனியை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு கல்வியாளர்களும் சரி மாணவர்களும் சரி என்ன பண்ணணும்? உங்களோட அனுபவத்தை நீங்க ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
கல்வினா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் மாத்திரத்துக்கான முயற்சிகள் என்ன பண்ணணும்? சரி. ஸோ முதல் கொஸ்டின் வந்து இப்போ இந்தியாவில் நிறைய எக்ஸலண்ட் இனோவேட்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப புத்திசாலிகள் இந்தியாவில் இருக்காங்க. நம்ம டு சப்போர்ட் நம்ம இந்தியன் இனோவேஷன் நம்பர் ஒன் திங் வந்து இப்போ நம்ம ஓல்ட் மாடல் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியன்ஸ் வந்து சும்மா பாடி ஷாப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். மீனிங் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கே வந்து நம்ம வந்து லேபர் தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம், இனோவேஷன் இங்கே பண்ணல. ஸோ நம்பர் ஒன் வந்து நம்ம இந்தியன் இனோவேட்டர்ஸை ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணி இங்கே இந்தியாவில் என்ன மாதிரி ஐடி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணானா டு கிரியேட் நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்தியாவில் என்ன மாதிரி இண்டிஜினஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதே நல்ல ப்ராப்ளம் கொடுக்கணும். செகண்ட் திங் வந்து இந்த இந்தியாவில் we also need ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் நெட்வொர்க், either angel investment. இங்கே VCs பெருசாக இருக்காங்க, பட் VC சம்டைம்ஸ் நிறைய இனோவேஷன் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் இந்த angel network is very very necessary at the local level. The other thing is நம்ம இந்தியன் எஜுகேஷன், இப்போ எஜுகேஷன் இஸ் அண்டர் ஒரு மேஜர் சேஞ்ச். இப்போ இன்டர்நெட் வந்துற அப்புறம் எல்லாரும் வந்து சும்மா கோர்ஸை இன்டர்நெட்டில் போடலாம், தட் மீன்ஸ் எல்லாரும் மக்அப் பண்ணலாம். பட் அது வந்து எஜுகேஷன் இல்லை, எஜுகேஷன் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இன்டராக்ஷன். ஸோ நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இன்டர்நெட்டில் எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கிளாஸ் ரூமில் என்ன பண்ண போகிறாங்க, கிளாஸ் ரூம் வந்து மோர் இன்டராக்ஷனாக இருக்கணும், மோர் எஜுகேஷனல் கொலாபரேஷன், ப்ராஜெக்ட் பேஸ்டாக ஆக்கிடணும். ஆக்சுவல் ஒரு எஜுகேஷன் வந்து கான்க்ரீட், இது ஒரு பிஸ்னஸ், ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கிளாஸ் ரூமில் கொண்டு வந்துடணும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். நான் கேரளால இருந்து ஹுசைன் பேசுறேன் சார். சொல்லுங்க ஹுசைன். சார்ட்ட பேசலாமா? பேசலாம். ஆமா, சொல்லுங்க ஹுசைன். சார், நான் கேரளால இருந்து பேசுறேன் சார். நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னன்னா அது எடுக்கும்போது பேஸ்ட் ஆன் மை இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஐ டுக் திஸ். ஐ சே. ஆனா எல்லாரும் வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க. என்ன சொல்றது, அவங்க சொல்றாங்க ஐடி வந்து கம்ப்ளீட் அவுடேட் ஆக போகுது, ஒரு டோட்டலி ஃபிளாப் ஃபீல்டுக்கு வந்து அது மூவ் ஆயிட்டு இருக்குது, அது ஏன் எடுத்து அந்த மாதிரி திட்டு சொல்ற எல்லாருமே டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. உங்களோட ஒபினியன் என்ன, whether my decision is correct or not? Yeah, your decision you should all number one உங்க own conscience you should always follow. அடுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க என்ன conscience you should follow that. Number one. Number two, இப்போ ஐடி ஃபீல்ட் வந்து நிறைய ஏரியால அப்ளை பண்ணலாம். One of the big areas for IT field application is going to be in biology. Okay, so IT field you can apply just to software or you can apply to different fields, but the merger of information technology and biology is happening. So if you learn IT field, you can apply it to many things. So it's like a basic skill that நிறைய ஏரியால போய் அப்ளை பண்ணிட்டு இருப்பான். இப்போ computers are always going to be there, mobile technologies there, so computers are always going to அங்கே தான் இருக்கும். So if you enjoy IT, உங்க மனசுல is telling you to go there, do it, and then you can apply it to many areas. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், என் பேர் அருண் சார். நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க அருண். சிவானந்தரி சார்கிட்ட பேசலாமா சார்? தாராளமா பேசலாம், பேசுங்க. குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். ஆமா, குட் ஈவினிங். நீங்க தான் இமெயிலுக்கு கார்டன் நினைக்கும் போது ஒரு தமிழர் இருக்கப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஏற்கனவே அட்வைஸ் பண்ணீங்க சார், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ்ல அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னு. என்னோட டவுட் என்னன்னா, நடுவுல நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க சார், அதை எப்படி சார் ஓவர் கம் பண்றது? இதுதான் சார் என்னோட. ஆமா சார். ஸோ நான் வந்து சின்ன பயல when I was very young, எங்க பாட்டி அண்ட் பாட்டையா gave me திக்ஷா ராஜபாளையம். நம்ம ஏன்ஷியன்ட் நம்ம சித்தர் மெடிடேஷன் டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் என்ன சொல்றது தெரியுமா, நம்ம அந்த விஷனை ப்ராப்பரா விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம இந்த தேர்ட் ஐ எப்படி சொல்லுவீங்க, இந்த மூன்றாவது. ஆமா. ஸோ பிஃபோர் யூ கோ டு பெட் எவ்ரி night, it's a simple trick, very powerful technique. You should remember your goal and visualize it. ஒரு மூவி மாதிரி அதை பார்க்கணும். And obviously இந்த மாதிரி டிமோட்டிவேஷன் எல்லாம் வரும், பட் நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதா, அப்பதான் நம்ம ஓன் டிவினிட்டியை வெளியில வர்ற. புரியுதா தம்பி? So it's very important. Repetition is the mother of skill. So every night you go to sleep, you repeat your goal. Know that you will have these obstacles, but you move forward step by step. Adan success, step by step moving forward without getting demotivated. Adan purpose of life. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம்.
ஹலோ சார், சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சரவணன். சார், சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்க சார். சிவா ஐயாதுரை சார் கிட்ட பேசலாம். ஆமா, சொல்லுங்க சரவணன். சார், கங்க்ராட்ஸ் டு யூ சார். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இமெயில் கண்டுபிடிச்சதாக ரொம்ப தேங்க்ஸ் டு யூ சார். தேங்க்யூ, நன்றி தம்பி. சார், இப்போ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிட்டேன் சார் நானு. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்க சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கன் இருக்க சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்கு எதனா டிஃபரன்ஸ் இருக்கா சார்? ஆமா, இப்போ ரிமெம்பர் சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து வேரியஸ் லேயர்ஸ்ல இருக்கு, ரைட்? இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அப்ளிகேஷன் சிஸ்டம் இருக்கு, வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் layer may be the same, but Indiaக்கு என்ன மாதிரி software application needed will be very different for example the US market. That's why today many of the Indian IT companies நம்ம வந்து US market தான் serve பண்றோம். இங்க வந்து body shop மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்தியால பார்த்தானா 1.2 billion people, நிறைய different applications will be needed here இந்தியால. இப்போ ஒரு நிம்பஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு, நெதர்லாண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணா, பட் இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு 130 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்திருக்கு, அது இந்தியாவில தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம இந்தியாவில என்ன மாதிரி ப்ராப்ளம் நீட் டு பி சால்வ் பார்த்தானா நிறைய நியூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வரலாம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் சிவா கிட்ட பேசுறாங்களா? தாராளமா பேசலாம். வணக்கம் சிவா, என்னோட பேர் கார்த்திகேயன், சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் கார்த்திகேயன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு தமிழனா இருந்து நீங்க இவ்வளவு நிலையாட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி வந்துங்க, என்னுடைய குழந்தை வந்து இப்போ பயோடெக் பிடெக் எடுத்திருக்காங்க, பிடெக்ல பயோடெக்னாலஜி எடுத்திருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் இதா இருக்கு, ஃபாரின்ல நல்லா இருக்குன்றாங்க. அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்ல முடியுமா சிவா? ஆமா, இப்போ வந்து என் ஃபீல்டு வந்து இமெயில் வந்து 1978ல பண்ண டிஃப்ரெண்ட். இப்போ MITல வந்து நான் வந்து சிஸ்டம்ஸ் பயாலஜி தான் பண்ணேன். பயோடெக் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் க்ரோயிங் ஃபீல்டு. எதுக்கு தெரியுமா? இப்போ பயாலஜி இஸ் a very complicated field, health வந்து very complicated field. So IT technology will be important to bridge these two worlds in the complexity. So in fact என் ஒர்க்ல வந்து CytoSolve, CYTOSOLV ன்னு ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்றோம் தெரியுமா? IT technology யூஸ் பண்ணி இந்த நியூ ட்ரக்ஸ் we're going to be able to create. ஸோ அதை மாதிரி நான் வந்து ஒன்று என்கரேஜ் பண்ணுறேன், இந்த பயோடெக் டோன்ட் கிவ் அப், பிகாஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, மிக்சிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் பயாலஜி. நிச்சயமாக நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் பிரேம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க பிரேம். சார், the concept of patent writing இந்தியால எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன சார் patent writing? patent writing. patent rights ஆமா சார். so கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இந்தியால டெவலப் பண்றாங்க, பட் பேட்டன்ட் வந்து நமக்கு ஒழுங்கா எடுக்க தெரியாதால நிறைய ஃபாரின் வந்து இங்க இருக்கிறத காப்பி பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நிச்சயமாக நல்ல கேள்வி. குறிப்பாக இந்த கேள்வி சார்ந்த இன்னொரு கேள்வி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான இந்த இமெயிலுக்கான ரெகக்னேஷன், இந்த பேட்டன் ரைட்ஸ் எப்ப கிடைச்சது, அது இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு நீங்க என்னவெல்லாம் போராடினீங்க, தொடர்ந்து இதற்கான காப்புரிமை ரெகக்னைசேஷன் பேட்டன் ரைட்ஸ் எப்படி கிடைச்சது, இன்னைக்கு இவர் கேட்ட மாதிரி இங்க இருக்கிற பல இன்னோவேஷன்ஸ்க்கு இந்த பேட்டன் ரைட்ஸ் வாங்குற கான்செப்ட் சரியாகத்தான் இருக்கிறதா இந்தியாவில்? ஓகே, ஸோ முதல்ல இந்த காப்பிரைட் பேசுறேன். ஸோ ஹிஸ்டரி கொஞ்சம் கொடுக்குறேன். 1976ல வந்து இப்போ சாஃப்ட்வேர் இருக்குல்ல, சாஃப்ட்வேர் வந்து அது பேட்டன் பண்ண முடியாது 1976. ஓன்லி 1994ல அப்பதான் சுப்ரீம் கோர்ட் யூஎஸ்ல வந்து பேட்டன்டிங் ஆஃப் சாஃப்ட்வேரை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இப்போ 1976ல வந்து இந்த மியூசிக், இந்த லிட்ரேச்சர் எல்லாம் காப்பி ரைட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் வந்து 1980ல தான் அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் வந்து காப்பி ரைட் ஓன்லி த்ரூ காப்பி ரைட். ஸோ 1982 தான் அதுக்கு தான் வந்து இமெயிலை காப்பி ரைட் பண்ணேன். பேட்டன்டிங் வாஸ் நாட் அலவுட் இன் 1982. சரியா? ஓன்லி 1995ல தான் காப்பி ரைட். நவ் ஸோ என் ஹிஸ்ட்ரி வந்து இமெயிலை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண காப்பி ரைட் பண்ணேன். ஸோ அதான் லீகலாக பண்ணேன். இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் காப்பி ரைட்ஸ் ஆர் ஓன்லி ஸ்டார்டிங் டு பி அலவுட் 1994, 1995. டிவைஸ் காப்பி ரைட்ஸ், சாஃப்ட்வேர் பேட்டன்ட்ஸ் were only allowed in 1994, 1995. Open device patents have been allowed for a long time. And the whole patent issue is a very, very interesting area because it's constantly evolving. Now, in India,
There are also international patents. இங்கே patent பண்ணலாம், but proper USலயும் patent பண்ணணும். But number one key thing in the patent area வந்து enforcement. இப்போ இங்கே patent பண்ணலாம், but you need the money to properly enforce it. So நிறைய ஆள்கள் இருக்காங்க, நல்லா patent பண்ணுவாங்க, but பெரிய கம்பெனி வந்து அந்த patent violate பண்ணும். அவங்கள்ட்ட வந்து நிறைய legal காசு இருக்கும். So much of the patenting thing has to come with the legal enforcement protection, which is still being figured out by the patent office. நிச்சயமாக நிகழ்ச்சியில் பேச நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம், நான் வந்து சிவா சார்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அவருக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் அவர்கிட்ட பேசலாமா? பேசலாம் சார். ஆமா, சொல்லுங்க தம்பி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த கல்வி வந்து நம்மளோட இந்திய கல்வி வந்து ரொம்ப மாறுபாடான இதுல வந்து எனக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்து ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நம்மளோட கல்வி வந்து ஒரு குமார்த்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வி அப்படின்றதுதான் வந்து பெரும்பாலான கல்வியாளர்களோட ஒரு சிந்தனையா இருக்கு. ஆக்சுவலி இதுல இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து இது பண்றது, இப்ப ஒரு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ ஒரு சிந்தனையாளருக்கு பெரும்பாலும் சப்போர்ட்டிவா இருக்கு. சார், உங்களோட கேள்வி கொஞ்சம் சுருக்கமா கேட்டீங்கன்னா ஏராளமான நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க. உங்களோட கேள்வியை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா கேளுங்க. சரிங்க சார், ஓகே. கேளுங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப எல்லா துறைகளிலும் வந்து இருக்கிறவங்கள நம்ம ஏன் வந்து ஆதரிக்கிறது கிடையாது. அதாவது ஐடி ஃபீல்டு மட்டும் தான் நீங்க எக்ஸ்போஸ் பண்றோம். இன்னும் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணி போதாந்துக்கு ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவங்க வந்து நம்ம ஏன் ஊக்குவிக்க கூடாது, அதுக்கு உண்டான விஷயங்களை எப்படி செய்யலாம், அது உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். மற்றும் ஒரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். சிவா ஐயாதுரை சாரா? சொல்லுங்க சார், பேசலாம் சார். என் பேர் கிஷோர் சார். சொல்லுங்க கிஷோர். சார், நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோல மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஐ சே சார். இப்போ வந்து நான் வந்து சித்தால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் எனக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு நான் சித்தால ஏதாவது ரிசர்ச் பண்ணனா எப்படி சார் பண்ணலாம்? அதுக்கு கொஞ்சம் இட்ஸ் எக்ஸலென்ட் क्वेश्चन. இப்போ வந்து நம்ம சித்தா வைத்தியம் இஸ் a system, SYSTEM system. IT technology that we create like email is a system. Okay, so it's a very very good thing. Nama engineering students go study nama Indian system of medicine. It'll be much easier avungalukku. Ezhuk theriyuma, upa Siddha system pathana, it's a combination of many things. Nama marma therapy, herbal systems, in the plus also heavy metal use. It's a whole system based on over 5,000 years. So on the system understand panada what Siddha is all about. So when you study IT field, you have different major components. IT la pathana input output, right? Conversion, which is related to processing, plus storage. Upa nama Siddha system pathana same concepts adla irukke. Upa vata pitta kapha arar kattupatana vata vandu input output, pitta vandu conversion, and kapha vandu storage. So anyone who's studying engineering can easily study Siddha system and actually bring some new knowledge to the world. நிச்சயமா. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்டாங்க, இந்த ஐடி மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமே இந்த எக்ஸ்போர்ட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இருக்கு, மற்ற கல்வி பிரிவுகளுக்கு மற்ற பிரிவுகளுக்கு இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தானா அப்படின்றது அவரோட கேள்வி. ரெண்டு எஜுகேஷன் சிஸ்டம் வருது, பட் ஆல்சோ நம்ம இந்த லார்ஜ் மல்டிநேஷனல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ். இப்போ அந்த லார்ஜ் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்து அவங்க டிமாண்ட் வந்து இந்த லோ காஸ்ட் இந்த ஐடியை பண்ணுங்க, ரைட்? பட் அடுத்த ஃபீல்ட்ஸ் வந்து அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வரல ஃப்ரம் அவுட் சைட். நம்ம வந்து டூ மச் அவுட் சைட் ஃபோர்ஸஸ் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். Because we're depending on the outside forces, only IT field has grown. But internally நம்ம பார்த்தோன்னா we have lot of different knowledge இங்கே இருக்கு. இப்போ இந்த சித்தா வைத்தியம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து ஓவர் லார்ஜ் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து ஓவர் 50 years old. அவங்க வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் நம்ம யோகா சித்தா எக்ஸெட்ரா. ஸோ அந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா தமிழ்நாடுலேருந்து நிறைய இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்குமாகவே கிட்டத்தட்ட இந்த இமெயில் கண்டுபிடிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இனோவேஷன் கார்ப்ஸ் என்கிற ஒரு அமைப்பை தற்பொழுது சிவா ஐயாதுரை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். கண்டுபிடிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞர்களுக்கு இனோவேஷன் கார்ப்ஸ் நிச்சயமாக ஒரு வரவேற்பு தளமாகவும் அடித்தளமாகவும் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். சிறப்பு நேரலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சிறப்பு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. இமெயிலை கண்டுபிடித்த தமிழர் ராஜபாளையத்தை சேர்ந்த சிவா ஐயாதுரை அவர்களுடனான நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சிகள் பேச மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சிவா ஐயாதுரைங்களா? பேசலாம் சார், சொல்லுங்க சார். முதல்ல என்னோட கங்க்ராட்ஸ். அண்ட் என்னோட கொஸ்டினை வந்து சிம்பிளா முடிச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து நான் எம்சிஏ முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன். பட் அஸ் ரிசர்ச் அசிஸ்டண்டா பட் ஐ வாஸ் நாட் என்கரேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையில் அந்த பேப்பர் தூக்கிட்டு போகிறது, ஃபைல் தூக்கிட்டு போகிறது, அது மாதிரி தான் வேலை வச்சாங்க சார். ஐ வாஸ் நாட் என்கரேஜ் டு டூ அ ரிசர்ச் ப்ராஜெக்ட். அண்ட் I would just want to know whether it's still there in the university. நான் சென்னையில் சொல்றேன். சென்னையில் பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில். That's my question. நிச்சயமாக நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, நீங்க பதில் சொல்லலாம். சரி, உங்க question வந்து can you do something different? எஸ், ஆக்சுவலாக அந்த படிச்சு முடிச்சும் கூட ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியில் போய் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் லோயர் லெவல், அதாவது இந்த அசிஸ்டன்ட் லெவல் மாதிரியான வேலைகள் மட்டும் தான் செய்ய கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஆமா. ஸோ ஐ திங்க் நீங்களே கொஞ்சம் போல்டாக அந்த இன்னும் அந்த அசிஸ்டன்ட் ஜாப் கொடுத்தனா நீங்களே கொஞ்சம் போல்டாக இருந்து போய் கேளுங்க, ஐ வாண்ட் டு டூ திஸ்ன்ட்டு முதல்ல கான்ஃபிடென்ட் தான் நீங்களே போய் டிமாண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இஃப் தேர் நாட் அலோவிங் யூ இந்த மாதிரி பண்ணுறது, இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போங்க. பிகாஸ் நம்பர் ஒன் திங் வந்து யூ ஷுட் டூ தி திங்ஸ் தட் யூ என்ஜாய் டூயிங். புரியுதா? அதர்வைஸ் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஜாப் பண்ணால் மேபி இட் இஸ் குட் டு ஏர்ன் சம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ஆர் சம்திங். But you should do what you enjoy doing. Maybe you should go to a smaller school. But you don't need to ஒரு பியூன் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் பாலமுருகன் சொல்லிட்டு பேசுறேன். சொல்லுங்க பாலமுருகன். பேசணும். பேசலாம். சொல்லுங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். தென் அட்வான்ஸ் பிஜி டிப்ளமா இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸலன்ட். தென் எம்சிஏ பண்ணியிருக்கேன். ஐஐடி மெட்ராஸ்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நியூவா ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ண முடியும்? ஏன்னா கம்பைன் டுகெதர் வித் பயாலஜிக்கல் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு. அதுதான் சார் என்னோட மெயின் கொஸ்டின். நல்ல கொஸ்டின். யூ ஷுட் இன்டர்வியூ எங்க கம்பெனியில் மெட்ராஸ் வந்து யூ ஷுட் we're looking for some good people like you. இங்கே சென்னையில் CytoSolve ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூர் இன் அ வெரி வெரி நல்ல ஃபீல்டில் இருக்கீங்க. நிறைய இனோவேஷன்ஸ் ஆர் நீடட். பிகாஸ் இப்போ மெடிசன் வந்து இஸ் கோயிங் டு மூவ் டு பர்சனலைஸ் மெடிசன். சரியா? பர்சனலைஸ் மெடிசன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வில் பி நீடட். இப்போ இந்த ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குல்ல, அது வந்து வில் பிகம் த ஃபியூச்சர் டாக்டர். அந்த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் வில் பி த்ரூ த ஃபோன். ஸோ அதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வில் பி நீடட். ஃபார் எக்ஸாம்பிள் பல்ஸ் எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணுற வெதர் யூ ஹேட் இந்த நோய் ஒரு அதர் கைண்ட்ஸ் ஆஃப் நோய். ஸோ my encouragement to you is think about the fact that the phone will become the future diagnostic equipment for all people. So என்ன மாதிரி applications அதில் build பண்ணுறான். பட் நீங்கள் வந்து நல்ல சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அதுக்கு தெரியுமா, நீங்கள் பயாலஜியும் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் a great future. நீங்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி நீங்களே கொஞ்சம் க்ரியேட்டிவ் டைம் எடுத்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். But also you should apply in a company because you seem like a good candidate. ஸோ நிச்சயமா இந்த இமெயிலை கண்டுபிடிச்சிட்டு நீங்க அமெரிக்காவில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 2008 CSR, அதாவது இந்திய அரசனுடைய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை ஏற்று நீங்கள் இந்தியாவிற்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் மட்டுமே இந்தியாவில் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 இந்தியன் சயின்டிஸ்டை நேரடியாக சந்தித்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து புதிய முயற்சிகளை, அதாவது அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக இந்த மாதிரியான முயற்சிகளை முன்னெடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில முயற்சிகளையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்தியாவில் நீங்கள் பணியாற்றாமல் போனதற்கான காரணங்கள் என்ன? ஏன் அமெரிக்காவிற்கு திரும்பி போனீர்கள்? ரொம்ப நல்ல கொஸ்டின் தம்பி. ஸோ 2008 இங்கே வந்தேன். ஒரு ஃபுல் பிரைட் ரீசர்ச் பண்ணேன் நம்ம சித்தா அண்ட் சிஸ்டம்ஸ் பயாலஜி. அது முடிச்ச அப்புறம் இந்த CSIR டைரக்டர் ஜெனரல் அவர் சொன்னார், நீ எதுக்கு சிவா திருப்பி யூஎஸ்க்கு போகிற? இந்தியா வந்து ஒன்று மாதிரி ஆள்கள் தான் வேணும். நீ நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்க, MIT டிகிரி. ஸோ அது முடிச்ச அப்புறம் என்கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. ஆஃபர் லெட்டர் வந்து, நீ இங்கே அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அந்த ஆஃபர் கொடுத்தாரு. பெரிய பங்களோ, டெல்லி. ஸோ நான் வந்து இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு. பிகாஸ் மை ஹார்ட் வாஸ் ஆல்வேஸ் ஃபார் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஸோ அந்த ஜாபை எடுத்தேன். நம்பர் 1 ரீசன் வந்து நான் நினச்சேன், ஓகே நான் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து என் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இந்த இனோவேஷன் இங்கே சப்போர்ட் பண்ணலாம்.
ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில் தான் நான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 4500 சயின்டிஸ்ட் சிஎஸ்ஐஆரில் இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் ஐ ட்ராவல்ட் ஒரு 1500 சயின்டிஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினேன். எல்லாரும் ரொம்ப பிடிச்சது. ஒரு பிளானை போட்டேன். அந்த பிளான் வந்து சும்மா பிஸ்னஸ் பிளானை எழுத வேண்டாம். த கோல் வாஸ் ஒரு இப்போ ஒரு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 25 lakhs வச்சு அதை ஃபண்ட் பண்ணுவேன். எதுக்கு தெரியுமா? ஒரு கஸ்டமரை கண்டுபிடிக்கட்டும். அந்த கஸ்டமரை கண்டுபிடிச்ச அப்புறம் இன்னொரு 50 lakhs கொடுப்பேன். மோர் கஸ்டமர்ஸ் பெற பிஸ்னஸ் பிளான். அந்த பிளான் வந்து மாடல் வந்து ஆண்டர்ப்ரனோரியல் மாடல். சும்மா லேபில் இருந்துட்டு பேட்டன்ஸ் எழுதிட்டு பேப்பர் எழுத வேண்டாம். அதான் நம்ம பண்டிட் நேரு என்டையர் vision of CSIR வந்து 1947 we should produce technologies for the masses of Indians. But அந்த CSIR என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த bureaucracy வச்சு நிறைய of these scientists were suppressed. So my plan was unleash innovation. இப்போ என்ன ஆயிட்டு தெரியுமா? இந்த டைரக்டர் ஜெனரலே அவர் நினச்சிட்டு இருந்தாரு நான் வந்து சும்மா வந்து பொம்மை மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். அவருக்கு தெரியல நான் வந்து ஆக்சுவலாக வேலை பண்ண வந்திருக்கேன்ட்டு. ஸோ MIT லேபிளை போட்டுட்டு அவர் நேச்சுரல் இந்தியன்ஸ் எல்லாம் சொல்ல ஒரு நல்ல ஆள் இங்கே இருக்காங்க. எங்கள் ஃபாதர் லா அப்பமே சொன்னார், சிவா எதுக்கு இந்த கலாட்டா பண்ணால் சும்மா நீ குவாய்ட்டாரு, நீ ஒன் டே VP of சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆயிடுவா. பட் அது வந்து ஏன் தட்ஸ் நாட் மீ. ஸோ நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதினேன். அந்த ரிப்போர்ட்டில் சொன்னேன் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க இந்தியாவில். அந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ராப்பர் என்வாயர்மெண்ட் கொடுத்தானா அவங்க இனோவேட் பண்ண முடியும். அது ப்ரெஸ் ரிலீஸாக பெருசாக கலாட்டா ஆகிட்டு. ஸோ நியூயார்க் டைம்ஸ் வந்துச்சு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்துச்சு. பிற ஸ்டார் நியூஸ் கேட்டாங்க, டாக்டர் சிவா இந்த இன்டர்வியூ கொடுங்க, பிகாஸ் நாங்களே இந்த CSIR பார்த்துட்டு இருக்கோம், அவங்க ஒன்றும் பண்ணல ஒரு 70 years. ஸோ நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நீ இந்த இன்டர்வியூ பண்ணானா உங்களை ஜெயிலில் போட்டுருவான்ட்டு. நான் US எம்பசியை கூப்பிட்டு கேட்டேன், நான் என்ன பண்ணிருந்தேன் சார், டாக்டர் சிவா இங்கே இமீடியட்டாக வாங்க. பட் நான் அதை நினச்சி பார்த்தேன். அந்த இன்ஸ்டண்ட்டை எங்கள் பாட்டியம்மா நினச்சேன், எங்கள் பாட்டையா நினச்சேன், அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாங்கன்ட்டு. அட்லீஸ்ட் எனக்கு ஐ could tell the truth. ஸோ நான் அந்த இன்டர்வியூ பண்ணிவிட்டு தென் ஐ went through Nepal and out because என்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. யூஎஸில் வந்தப்போ திருப்பி வந்தப்போ நவம்பரில் ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணேன், நேச்சர் மேகசின், இனோவேஷன் டிமாண்ட்ஸ் ஃப்ரீடம். அந்த ஆர்டிக்கல் நான் சொன்னேன் நிறைய ஸ்மார்ட் பீப்புள் இந்தியாவில் இருக்காங்க, அந்த பட் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. அந்த அவங்க ஓன் பாஸஸே ஜெலஸாக இருக்காங்க. இன் 1978 என் பாஸ் வந்து 35 years old, எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுக்கு தான் நான் இமெயிலை இனோவேட் பண்ணேன். ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க, பட் அவங்க பியூரோக்ரஸி வந்து இவங்களை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்டிக்கல் எழுதும் இனோவேஷன் டிமாண்ட்ஸ் ஃப்ரீடம். அந்த ஆர்டிக்கல் வந்தப்போ இந்தியன் கவர்மெண்ட் த்ரெட்டன்ட் நேச்சர் எடிட்டரை. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கெலட்டை நம்ம பியூரோக்ரஸி நம்ம ஓன் இனோவேட்டர்ஸை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியன்ஸை பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா நம்ம எனி கண்ட்ரியை பீட் பண்ணிடலாம், சைனா, ரஷ்யா, இன்ஃபேக்ட் அமெரிக்கா. பிகாஸ் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இஸ் a history of innovation. ஒரு 5000 years ago, 2000 years ago, all the great things நம்ம இந்தியாவில் தான் வந்திருக்கு. நிச்சயமாகவே இந்த இமெயிலை கண்டுபிடித்து 30 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிற இந்த சூழலில் இனோவேஷன் கார்ப்ஸ் என்கிற அமைப்பை தொடங்கி இருக்கிற நீங்கள், இந்தியாவிலும் அதற்கான கிளையை தொடங்க இருக்கிற இந்த சூழலில் இங்கிருக்கிற மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தால் அவர்களுக்கு $1,00,000 பரிசாக வழங்கப் போவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அந்த அறிவிப்பு குறித்து நீங்களே சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து இந்தியாவில் இப்போ வந்து அந்த இமெயிலை பார்த்தானா, இமெயில் வந்து MITயில் கிரியேட் பண்ணல, IITயில் வரல, ஹார்வர்டில் வரல. இமெயில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கூல் நியூயார்க்கில் வந்துச்சு. ஸோ என் ஸ்லோகன் வந்து இனோவேஷன் எனி டைம் எனிவேர் பை எனிபாடி. இனோவேஷன் எனி டைம் எனிவேர் பை எனிபாடி. இனோவேஷன் கார் வந்து அந்த மெசேஜ் எடுத்து காங்க்ரீட்டாக நம்ம இந்தியாவில் இன்னர் சிட்டி கிராமத்தில் இந்த நல்ல புத்திசாலிகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி we're going to give them support. So ஒரு 14, 15, 16, 17 or even some college students, அவங்க ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா they can apply to Innovation Corps. We'll give them some money, but more importantly business advice கொடுப்போம், mentoring கொடுப்போம், இந்த ப்ராப்பர் education கொடுப்போம் to take ஒரு ஐடியா to a proper conclusion. But number one thing encourage பண்ண போகிறோம், ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு கஸ்டமரை கண்டுபிடிங்க. சும்மா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஷெல்ஃபில் வைக்கக்கூடாது, ஒரு கஸ்டமரை கண்டுபிடிச்சு we should take that out to market. அதான் இனோவேஷன் கார்ஸ் கோல். நிச்சயமாக. நிகழ்ச்சியில் பேச மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
சுரேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சுரேஷ். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பேசலாம். சார் இன்னைக்கு உலகத்தையே வந்துட்டு முக்கியமா வந்துட்டு பிரச்சனையா இருக்கிறது வந்து ஆயில் பிரச்சனை. இந்த ஆயில் பிரச்சனை இருக்கிறதுனால இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ரொம்ப அந்த ஆயிலுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்னோவேட்டிவ் மைண்டுங்கிறது 110 பேருக்கு தான் இருக்கும். அதை வந்துட்டு அப்ளை பண்றவங்க வந்துட்டு ஒரு 2% தான் இருப்பாங்க. ஸோ சார் மாதிரி ஆளுங்க வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கோ ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை ஏன் கண்டுபிடிக்க கூடாது? Can you please answer that? I mean, oil, so new innovation for energy, right? Energy. See, it's an interesting question. There have been some very great inventors who've already produced the free energy technology. Free energy, that there is already ways to create energy without the need for oil. But some of that technology in the peria oil companies have actually suppressed. This is a fact. It's not a conspiracy theory. There are some great technologies that have already been created, so we don't need to depend on oil. So some of these issues, it is not a technology issue, it is a political issue. So technologists can only do so much, but there are large forces that sometimes in the technology is suppressed because whole economic system, certain people nariya profit pandranga, and the profitability these technologies will change. So now I'm very interested in the energy area. It's not my field though, but there are other people who have already created some very good technology. நிச்சயமாக கடந்த 1 மணி நேரமாக இந்த இமெயில் குறித்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கைகள் குறித்தும் உங்களுக்கு கிடைத்த, அதாவது இந்திய அரசு ஏன் உங்களுக்கான அங்கீகாரத்தை மறுத்தது, தொடர்ந்து அமெரிக்காவில் நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் குறித்தும் நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்ததற்கு சன் நியூஸ் சார்பாக நன்றி சார். சரி, நன்றி. நிச்சயமாக இந்த கண்டுபிடிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கான சுதந்திரம் முழுமையாக கண்டுபிடிப்பாளர்கள் எந்த நேரத்திலும் எங்கும் எந்த சூழலிலும் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான முறையான அங்கீகாரம் இந்தியாவில் இல்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் சிவா ஐயாதுரை. தொடர்ந்து இந்தியாவில் அவருக்கான அங்கீகாரத்தை பெற முயற்சித்த பொழுது கைது செய்வதற்கான முயற்சிகளும் அவருக்கு அங்கே அரங்கேறி இருக்கிறது. தொடர்ந்து கண்டுபிடிப்புகளுக்கு சுதந்திரம் இருந்தால்தான் ஒரு முழுமையான கண்டுபிடிப்பு இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் என்கிற அவர் கருத்தை முன்வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிவா ஐயாதுரை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.